இப்போ வண்டியில் வாகனத்தில் வேகமாக போகிறோம். அப்போது நமது கற்பனை திறன் நம்மளை பாதுகாக்கும். எப்படின்னா, எச்சரிக்கும். குறுக்க ஏதாவது குழந்தைகள் ஓடி வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்ம மனசு வந்து நம்மளை கற்பனை பண்ணி காமிக்கும். அப்போ அதை நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், மெதுவாக போகணும். ஓகே, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி. அப்போ அது கற்பனை திறன். ஒரு குழந்தை வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம், அல்லது யாரோ மனிதர்கள் டக்குன்னு வந்துடுவாங்க, குழந்தைகள் வந்துடுவாங்க, அல்லது இன்னொருத்தர் வண்டி வந்து குறுக்கால வரும். இப்படி மனது வந்து கற்பனை செய்து நம்மளை பயமுறுத்துது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக போகணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வருது, இந்த இடத்துல ஒரு வாகனம் நிற்கிது, அதுக்கு அடுத்தால குறுக்க யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை கடந்து தான் வாகனத்தில் போகிறோம், அதனால் கவனமாக போகணும், ஹார்ன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விபத்துகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை மனசு கற்பனை பண்ணுது. கற்பனை பண்ணி நம்ம எச்சரிக்கிறது. அப்போ இதற்கு அடிப்படை தேவை என்னது? கற்பனை திறன். கற்பனை செய்கிற அந்த மனப்பான்மை, மனசு, அது நமக்கு தேவை. கற்பனை செய்யவே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதில் நடக்கிற விபத்துகளுக்கான வாய்ப்பு. அதனால தான் நிறைய பேர் வேகமாக போகிறான். வேகமாக போகிறவனுக்கு வந்து ரொம்ப வேகமாக ஏன் போகிறாங்க? அவங்க அப்போ கற்பனை திறன் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க மனசு வந்து கற்பனை செய்ய தெரியல அவங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, விபத்துகளுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரியல. நம்ம போகிற வழி அவங்களுக்கு வந்து எப்போவுமே திறந்துருக்கும், நமக்காக திறந்தே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வேகமாக போகிறாங்க.